இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் முன்னணியில் உள்ளன. ஒரு காலத்தில் செழித்து விளைந்த இந்த நிலங்கள் இன்று எதிர்பாராத மழை வீழ்ச்சி, வெள்ளம், நீண்ட கால வறட்சி ஆகியவற்றால் விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையே அச்சுறுத்தும் நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன. இந்த சமூகங்களின் முதுகெலும்பாக விளங்கும் பெண்களே மிக பெரும் சுமைகளை சுமக்கிறார்கள். தண்ணீர் எடுத்துச் செல்வது, குடும்பங்களை பாதுகாப்பது மற்றும் நெருக்கடி காலங்களில் சமூகங்களை ஒன்றுபடுத்தி நிறுத்துவது என பல பொறுப்புகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்திற்குள் ஒரு தளராத மன உறுதியும் உள்ளது. மாற்றங்களை எதிர்கொள்ளும் துணிவும், புதுமையை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவமும் மீள்தன்மையும் தான் இந்த நம்பிக்கையின் ஊற்றாக வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும், உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும், மரியாதையையும் எதிர்ப்பையும் கொண்ட ஒரு எதிர்காலத்தை உருவாக்கவும் சிட்டி ஃபவுண்டேஷன் ஆதரவுடன் புத்தாக்க நிதியிடல் மூலமான சிறு விவசாயிகள் மீள்திறன் கருத்திட்டம் உருவானது. 5 லட்சம் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டுடன் தொடங்கிய இந்த முயற்சி கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவில் உள்ள 1000 பெண் விவசாயிகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. புத்தாக்க வேளாண் கால்நடை பராமரிப்பு முறைமைகள், உள்ளடக்க நிதி தயாரிப்புகள் மற்றும் காலநிலைக்கு சீரமைவான விவசாயம் மூலம் இந்த கருத்திட்டம் நீடித்த மற்றும் வளமான வாழ்வாதாரத்திற்கான அடித்தளத்தை அமைக்கின்றது. இந்த திட்டத்தின் கருப்பொருள் புத்தாக்கமாகும். இவ்வேளாண் கால்நடை மாதிரிகள் கால்நடை வளர்ப்பையும் நிலையான விவசாயத்தையும் ஒன்றிணைத்துள்ளது. காலநிலை தாக்கங்களை தாங்கக்கூடிய முறைமைகளை உருவாக்குகின்றன. காலநிலைக்கு சீரமைவான தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது முதல் இயற்கை விவசாய சான்றிதழ்களுக்கு ஆதரவு வழங்குதல் வரையான ஒவ்வொரு படிநிலையிலும் உற்பத்தி திறனை அதிகரித்து பசுமை சூழலை அடுத்த தலைமுறைக்காக பாதுகாக்கிறது. மீள்தன்மை என்பது விவசாயத்தை பற்றியது மட்டுமல்ல, அது நிதி பாதுகாப்பையும் குறிக்கிறது. அதனால்தான் இந்த திட்டம் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற பாதிக்கப்பட்ட குழுக்களுக்காக சிறப்பு வேளாண்மை சார்ந்த நிதி தயாரிப்புகளை உருவாக்கி உள்ளது. இணை நிதியிடல், பயிர் காப்பீடு மற்றும் நிதி கல்வி பயிற்சிகள் மூலம் இந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் சிறந்த எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யவும் தேவையான வழிகளை பெற்றுள்ளனர். இந்த திட்டத்தின் பலன்கள் ஏற்கனவே தென்பட தொடங்கியுள்ளன. குடும்பங்களின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளது. விவசாயிகளின் வருவாய் அதிகரித்து வருகிறது. மேலும் சமூகத்தினர் காலநிலை சவால்களுக்கு எதிராக வலுவடைந்துள்ளனர். கடுமையான கண்காணிப்பு, தாக்க மதிப்பீடு மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த திட்டம் விரிவாக்கத்திற்கான வலுவான தொழில்துறை மாதிரியை உருவாக்கி உள்ளது. இதனை அரசாங்கம், தனியார் துறை மற்றும் சர்வதேச பங்குதாரர்களின் ஆதரவுடன் இலங்கையின் பிற பகுதிகளிலும் விரிவுபடுத்த முடியும். புத்தாக்க நிதியிடல் மூலமான விவசாயிகள் மீள்திறன் கருத்திட்டம் என்பது ஒரு சாதாரண தலையீடு மட்டுமல்ல, இது ஒரு வாக்குறுதி. காலநிலை மாற்றத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை, வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்கும் ஒரு வாக்குறுதி. ஒன்றிணைந்து நாம் மீள்தன்மையின் விதைகளை விதைத்து வருகின்றோம். நம்பிக்கையால் நிரம்பிய எதிர்காலத்தை அறுவடை செய்கின்றோம்.